விஜய பத்தி நெகட்டிவா பேசின நடிகர். படத்துல இருந்து தூக்கின அஜித். அட ஏக்கே வேற லெவல் போல! அஜித்தும், விஜயும் ஒரே காலகட்டத்துல சினிமாவுக்குள்ள நுழைஞ்சவங்க. ரஜினி, கமல் போட்டிக்கு பின்னாடி அஜித், விஜய் போட்டி தான் அதிகமா திரைத்துறையில பேசப்பட்டுச்சு. இப்போ 2 பேரும் தனித்தனி பாதையில போய்க்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்குள்ள நல்ல நட்பு உருவாயிருக்கிறதாவும் பேச்சு ஓடுது. நடந்து முடிஞ்ச தேர்தல்ல கூட விஜய்க்கு தான் அஜித் வாக்களிச்சிருப்பாரு அப்படின்னு விஜய் ரசிகர்களும் நம்புறாங்க. இந்த நிலையில புதுசா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. நடிகர் விஜய் கோலிவுட்ல தவிர்க்கவே முடியாத ஹீரோவா வளர்ந்து வந்த பின்னாடி அவருக்குன்னு செல்வாக்கு வளர்ந்துச்சு. இதன் காரணமா அவரு சீக்கிரமா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அதை ஏத்துக்கிட்டு அவரும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவரை எப்படியாவது கோட்டைக்கு அனுப்பிடணும் அப்படிங்கறதுல அவரோட தொண்டர்கள் ஆர்வத்தோட உழைக்கிறாங்க. அந்த மாதிரியான உழைப்புக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஓட்டு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும். கண்டிப்பா நாங்க தான் ஆட்சிய பிடிப்போம் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்கள், தொண்டர்களோட அதீத நம்பிக்கை. எக்ஸிட் போல் சாதகமா வராட்டியும் கூட அவங்க உறுதியா நிக்கிறாங்க. விஜயும் அதே நம்பிக்கையில இருக்கிறதா அவருக்கு நெருக்கமானவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அஜித்தோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் ஆர்வத்துக்குரிய ஒண்ணா இருந்துட்டு வருது. அவரும் கரூர் துயர சம்பவத்தப்போ குடுத்த ஒரு பேட்டியில நடந்ததுக்கு ஒருத்தர மட்டும் குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்பத்துல இருந்து அஜித் மேல விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. பரப்புரையப்போ அப்பப்போ அஜித்தோட பேரும் அடிபட்டுச்சு அப்படிங்கிறதும் கவனிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம வாக்குப்பதிவப்போ மாற்றம் தேவையில்ல அப்படின்னு தான் சொன்னதா வெளியான செய்திக்கு உடனடியா மறுப்பு தெரிவிச்சாரு. அதுவும் அஜித்த விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கு காரணமாச்சு. இந்த நிலையில புதுசா ஒரு தகவல் திரைத்துறையில வட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அஜித் அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க கமிட் ஆயிட்டாரு. அத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச வாரங்கள்ல வெளியாகலாம் அப்படின்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி படத்துல நடிக்கிறவங்கள இயக்குனர் செலக்ட் பண்ணிட்டாராம். அதுல ஒரு நடிகரும் அடக்கமாம். அவர முக்கியமான கேரக்டர்ல நடிக்க வைக்க ஆதிக் விரும்ப அஜித்தும் ஓகே சொல்லிட்டாராம். ஆனா தேர்தல் காலத்துல விஜய பத்தி ரொம்பவே அந்த நடிகர் நெகட்டிவா பேசினதால ஆதிக்க தொடர்பு கொண்டு விஜய பத்தி தவறா பேசுறவர் படத்துல வேணாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னதா வலைபேச்சு டீம் ஒரு வீடியோவுல சொல்லிருக்காங்க.